புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வள்ளியம்மை அம்மாள் தையல் பயிற்சி மையம். நான் மதுரவாயிலிருந்து வரேன். எனக்கு என் ஃப்ரெண்டு சரளாங்கிற பொண்ணு தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரி அக்கா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, வாங்க வீட்டிலே இருக்காதீங்க, ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்ல, வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி வெஜிடபிள் ஷாப் வச்சுருந்தோம். கடை விட்ட உடனே சும்மா வீட்டில் இருந்ததுனால எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி வீட்டிலே இருக்க டென்ஷன் ஆகிட்டே இருந்ததுனால சரி போகலாம், டெய்லரிங் கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்தோம். வந்த உடனே வச்சுன்னே பார்த்தோம். எனக்கு ராசாத்தி அக்காவை ரொம்ப பிடிக்கும். அவங்க டென்ஷனே ஆக மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டாலும் கூட நல்லா தெளிவாக சொல்லி தருவாங்க. அவங்க நம்ம கிளாஸ் மேம் மாதிரியே இதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயாக நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே நல்லா இது பண்ணுவாங்க. அந்த 3 மாதத்துலேயுமே எங்களுக்கு சூப்பராக இருந்தது கிளாஸு. நான் இப்போ ப்ளவுஸு, சுடி, பசங்களுக்கு பாவாடை சட்டை எல்லாமே தைப்பேன். எல்லாமே எனக்கு தெரியும். நான் கற்றுக்கிட்டதுனால. ஆனால் ஆல்ரெடி நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வெளியில் கற்றுருக்கேன். கற்றுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அங்கே புரியவே இல்லை. இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது நல்லா புரிஞ்சிச்சு, நல்லாவும் இருக்குது. நான் கற்றுக்கிட்ட எல்லாமே எங்கள் நாத்தனாரையும் கூட்டிகிட்டு வந்தேன் நான். இப்போ இந்த மாதம் கூட ஒரு நியூ ஜாயின் இன்னொரு பொண்ணு பண்ண வச்சுருக்கேன். நம்ம மட்டும் பலன் அடைஞ்சா பத்தாது, நம்ம ஃப்ரெண்டுங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாருனாலும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு இது பண்ணிவிட்டு அவங்களையும் சேர்த்து விட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கர்ச்சீஃப் மாதிரி, அப்புறம் பாப்பா பசங்களுக்கெல்லாம் பெட்டிக்கோட்டு, அதுக்கப்புறம் ஸ்கெட்டு, அப்புறம் சட்டை, அப்புறம் ப்ளவுஸு, அப்புறம் தான் சுடி. அடுத்து ஸ்டெப்பாக போயிட்டுருக்காங்க. இப்போ எனக்கு இது எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறது. கட்டிங் தான் ஃபஸ்ட்டு வரவே வராது, அதை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மாதம் ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-5 அந்த ரேஞ்சுக்கு வருது இப்போதைக்கு. நான் இப்போ வீட்டில் உட்காந்து டெய்லி ஒரு 2 ப்ளவுஸ் கம்பல்சரி தைச்சிருவேன். புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு மிக்க நன்றி. என் பேர் சந்தமிழ் செல்வி. நான் இங்கே இப்போ ஒரு 3 மாதமாக டைலரிங் கிளாஸ் கற்றுட்ருக்கேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. அவங்களுக்கும் பாவாடை சட்டை, இந்த மாதிரி சுடிதாரு, ஃப்ராக் இந்த மாதிரிலாம் தைச்சி நானாக தைச்சி என் குழந்தைங்களுக்கு போட்டணுன்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் நான் எம்எஸ்சி பிஎட் வேறு முடிச்சுட்டு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 3 or 4 இயர்ஸ் டீச்சிங் லைனில் இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதே டைலரிங் கிளாஸ் போகணுன்னு பார்த்தேன். ஆனால் ஸ்கூல், காலேஜு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டடீஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் அந்த டைலரிங் கற்றுக்க முடியல. இப்போ தான் எனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் கிடச்சிச்சு. டைம் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ டைலரிங் கற்றுட்ருக்கேன். ஆல்ரெடி நாங்கள் ப்ளவுஸு, சுடிதார் எல்லாமே தைச்சிட்ருக்கோம். ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு நாங்கள் எல்லாமே தைச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரும்போது மேடமும் எங்களுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தராங்க. நாங்கள் எவ்வளோ டவுட் கேட்டாலும் அவங்க பொறுமையாக, இல்லை இந்த லைன் இப்படி வரக்கூடாது, இது தப்பு, நீங்கள் மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி தைங்க, இப்போ தைச்சி பழகுனா தான் உங்களால் பின்னாடி என்ன பண்ண முடியும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே கிளியராக தைக்க முடியும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணும்போது எங்கள் சார் கூட கூப்பிட்டு பேசினாங்க. என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க, எப்படி என்னன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னப்போ கூட நீங்கள் ஸ்கூல் போய் ட்ரை பண்ணலாம்ல, நீங்கள் இது கற்றுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் சொன்னேன். எங்களுக்கு தையலிங் எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் எங்களுக்கு அது ஃப்யூச்சரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் டைலரிங் கிளாஸ் கற்றுட்ருக்கோம். என்னோட பேர் ஐயம்மாள். சொந்த ஊர் செஞ்சி, பக்கத்தில் இல்லோடுன்னு ஒரு கிராமம். இப்போ இங்கே சென்னையில் நான் இங்கே ஃபேமிலியாக இங்கே வந்துட்டோம். இங்கே தான் படிச்சுட்ருக்கேன் நான். என்னோட குழந்தைங்களும் படிக்கிறாங்க. நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிறப்போ கொரோனா டைமில் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்போ கிராண்டாக ப்ளவுஸ்லாம் போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ ஃப்ரீயாகவே ஆரி ஒர்க்லாம் ப்ளவுஸ்லாம் போட்டு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. நான் எம்ஃபில் பிஎட் படித்து முடிச்சிருக்கேன். இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். உனக்கு நீ ஏன் இதெல்லாம் கற்றுக்குற அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு நான் படிப்போட மட்டும் நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடக்கூடாது, கைத்தொழில் கண்டிப்பாக கற்றுக்கணும், இது கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரி ஒர்க்கும் கற்றுக்கிட்டேன். வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் மிட் நைட்டில் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நான் போகல, டெய்லரிங் கற்றுக்கணுன்னு தான் போனேன். அப்போ அங்கே யாரும் டெய்லரிங் சொல்லித்தர இல்லை. நிறைய இடத்துல நான் சர்ச் பண்ணேன். அப்போ இந்த இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஜெயபிரியா சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நான். அது மட்டும் இல்லாமல் நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால இங்கே என்னால் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமான்ற டவுட் இருந்துச்சு. அப்புறம் சார் கால் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கற்றுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது. எங்கள் வீட்டு வழியாக நிறைய குழந்தைகள் நடந்து போவாங்க. நல்லா படிக்கிற குழந்தைகள்லாம். அங்கே போகிற ட்ரெஸ் ரொம்ப
கிழிஞ்சு போய் அப்படிதான் போடுவாங்க. அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்களுக்கு நான் கத்துக்கிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து நான் தச்சு கொடுக்கணும். என்னோட நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஃப்ரீயா வந்து நான் அவங்களுக்கு தச்சு கொடுக்கணும், அது மட்டும்தான். அதனால தான் இந்த கிளாஸே ஜாயின் பண்ணேன். இங்க வந்த பிறகு நான் எத்தனை டைம் வந்து டவுட் கேட்டாலும் அவங்க வந்து ஒரு மாதிரி ஆஷா பேசுனதே கிடையாது. ரொம்ப சாஃப்டா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எவ்வளோ டைம் டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அது இல்லாம படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அதுக்காகவே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து தர்மவர்தினி இளங்கோவன். நான் ஆலப்பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே எனக்கு எங்கள் சார் வந்து பெர்மிஷன் கொடுத்ததுனால நான் இப்போ டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டேன். இப்போ தான் நான் சேர்ந்து 1 வீக் ஆகுது. 1 வீக்கில் வந்து பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து குட்டி பசங்களுக்கு அந்த பெட்டிக்கோட் வந்து ஸ்டிச் பண்ணி இப்போ தான் வச்சுருக்கேன். இந்த பெட்டிக்கோட் நான் ஸ்டிச் பண்ணது தான். இப்போ இது நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்கர்ட் வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து ஒரு ஒரு இது போயிட்டுருக்கோம். இப்போ ராஜாத்தி மேமும் வந்து சூப்பராக சொல்லி தருவாங்க. அப்புறம் சார்கிட்டயும் பேசியிருக்கேன். ராஜாத்தி மேம் வந்து ஸ்லோவாக சொல்லி தருவாங்க, எல்லாமே புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. என்னோட எய்ம் வந்து ஆரி ஒர்க் தெரியனால டெய்லரிங்கும் வந்து கற்றுக்கிட்டோம், ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஜாபும் போயிட்டுருக்கேன். ப்ளஸ் இதுவும் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு உதவும். இது வந்து என்னோட பேர் சத்யா. நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய கணவரோட வேலை நிமித்தமாக நாங்கள் சென்னைக்கு வந்தோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து டைலரிங் கற்றுக்கணும், ஒரு சுயதொழில் கற்றுக்கணுங்கிறது விருப்பம். இங்கே சென்னை வந்து பக்கத்தில் விசாரிக்கும் போது இங்கே புதிய தலைமுறை ஃபவுண்டேஷனில் நல்ல தரமான பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே வந்து 6 மந்தாக கற்றுக்கிட்டேன். எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நல்லா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா காலைல 8 மணிக்கு போய்ட்டு ஈவினிங் 5 மணிக்கு தான் வரணும். வந்தால் குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க மற்றவங்க எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்காக இருந்துச்சு. இப்போ நான் இந்த சுயதொழில் கற்றுக்கிட்டதுனால எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுயதொழில் கற்றுக்கிட்டதுனால எனக்கு கிடைக்கிற டைமில் நான் தையல் தச்சு என்னுடைய வருமானத்தை நான் பெருக்கிக்கிறேன். இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, மன அழுத்தம் வீட்டிலேயே இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தையலில் ஒரு துணியை தைக்க உட்காரும் போது எல்லாத்தையும் மறந்து, எல்லா கவலைகளையும் மறந்து அதில் ஒரு ஒருமித்த கவனத்தோடு செய்யும் போது எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்குது. என் பேர் வந்து சங்கீதா. நான் வந்து கிருஷ்ணநகர் 90 ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். வள்ளியம்மை தையல் பயிற்சி நிலையத்துக்கு கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தா என்னுடைய சப்போர்ட்டிவ் யாருன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான். இங்கே இருக்க ராஜாத்தி சிஸ்டர் தான் வந்து கோச் பண்ணுறாங்க. பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் வந்து நல்லா கற்றுக்கிறேன். எனக்கு அப்புறம் வர என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஒரு 15 பேருக்கு வந்து நான் வேலை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எய்மு. என் பேர் ருக்மணி. 19வது ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். என் பையன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு டியூஷனுக்காக விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஆண்டி சொன்னாங்க, இது மாதிரி புதிய தலைமுறையிலேருந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே வந்து கேட்கும் போது மிஸ்ஸு பார்த்தாங்க. பார்த்துட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மறுநாள் வந்தோம். வந்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வரலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் மறுநாளே வந்து மிஸ்ஸு கூட்டிகிட்டு வாங்க, ஃப்ரீயாக தான் சொல்லித்தராங்க, பைசா எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பையன் வந்து சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் போர்டு பார்த்தோம் நாங்கள். இந்த மாதிரி வள்ளியம்மன் அரைக்கட்டையிலேருந்து டெய்லரிங், ஒர்க்கிங், ஆரி ஒர்க்கு எல்லாமே கற்றுத்தராங்க அப்படின்னு. அதனால அக்கா கிட்ட கேட்டோம். கேட்டதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ வரணும்னு ஏன்னா டைமிங் டேட்லாம் கிடையாது, நீங்கள் 3 மந்த்து வந்து கற்றுக்கலாம் 3 மாதத்துலே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நாங்கள் போனோம். 1 மாதம் தான் ஆகுது. வந்து எப்படி நூல் போடணும், எப்படி இது தைக்கணும் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அக்கா தான் ஸ்டிச்சிங் மாஸ்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பெடல் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஊசி போடுறது எப்படி, நூல் போடுறது எப்படி, அதெல்லாம் சொல்லி கொடுத்து பெட்டிக்கோடு ஃபஸ்ட்டு நாங்கள் தச்சுருக்கோம். இப்போ எங்கள் பாப்பாவுக்கே 2 பெட்டிக்கோடு ரெடி பண்ணிட்டோம். இன்னும் அடுத்தது வந்து இன்ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து சுடிதார் தைக்க சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கா வந்து எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு 10 பேர் உட்காந்து கேட்டிருந்தா கூட நம்ம போனதும் முகம் சுழிக்காம மூஞ்சி காமிக்காம உடனே சொல்லுமா அப்படின்னு சொல்லி எந்த கொஸ்டின் இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே ஆன்சர் பண்ணிடுவாங்க. இப்படி தைங்க, இல்லை இது தப்பு, அடுத்த முறை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷனும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2-3 இடத்துல போய் விசாரித்தோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கோச்சிங் பிடிக்கல. ஆனால் இந்த புதிய தலைமுறை அரைக்கட்டளையிலேருந்து நாங்கள் கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்காரர் வந்து மெக்கானிக்காக இருக்கார். அவர்கிட்ட சொல்லும் போது நீங்கள் போய் கற்றுக்குங்க, போயிட்டு கற்றுக்கிட்டு பக்கத்தில் எங்கள் அக்காவும் இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வந்தால் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. 2-3 அக்கா கேட்டுட்ருக்காங்க, எப்படி தச்சு தராங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, சூப்பராக சொல்லி தராங்க, வந்து ட்ரை பண்ணுங்கன்னு. சரி, அடுத்த மந்த்லேருந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6,17,000. பயிற்சியில் சேர தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வள்ளியம்மை அம்மாள் தையல் பயிற்சி மையம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 78 ஸ்ரீ கிருஷ்ணா நகர், 3வது தெரு, வளசரவாக்கம், சென்னை 6,82,000. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்பக் குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்.